பண்ணி இன்று அந்த அனைவருமாக கூடி இந்த ஜபத்திலே இத்தகைய மகத்துவமான நாட்களிலே தேவனாகிய ஆண்டவரின் பெயரின் பொருட்டு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடிய நாள் அனைத்திற்கும் உமக்கே கிருபையும் மாட்சியும் உண்டாகலாம். தேவன் இத்தகைய வாக்கியத்திற்கு எங்களுக்கு சாக்கியம் கொடுத்ததுக்காக நன்றி. இத்தகைய நாட்களுக்கு நன்றி, இத்தகைய நேரத்திற்கு நன்றி. இத்தகைய எத்தனை வகையான இடர்கள் இருந்தாலும் அனைத்தையும் தேவனாகிய ஆண்டவர் நம்மோடு இருந்து மிகவும் நேர்த்தியாக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அனைத்தும் தேவனை ஆண்டவரே அனைத்தும் உம்முடைய திருவுளம் ஏற்றபடி நாங்கள் செய்து முடிக்க அடியராக எங்களுக்கு கிருபை. நம் அனைவரும் அப்படியே ஆராதனைக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ள ஈடுபடுத்திக் கொள்ள நம்மை இந்த பிரேயர்ல இந்த ஆராதனையில நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். ஒவ்வொருவரும் நம்ம இருதயத்தை லேசாக்க தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் ஊடுருவி இருதயத்தில் தங்கி நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை பிரவேசித்து அதை மற்றவர்களை மகிழ்விக்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்ம அனைவரும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். நம்மளோட ஆண்டவர் எவ்வளோ ஸ்பெஷல்னா நம்மளை வந்து நம்ம தாயின் வயிற்று கருவிலேயே நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு. இஸ் a very special God. He's more than a God. He's a father actually. So let's sing this song together. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, சுமந்து காத்த தேவனே
worshiping a true Amen. God. It's Amen. more than a God. He is a loving Father. You have to just grab him, go hug him, grab him. எனக்கு வேணும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இல்ல எனக்கு இதுதான் என் மனசுல இருக்கு அப்படின்னா Father will give it to you right away. So all your pains, all your worries, நீங்க இப்ப எந்த கஷ்டத்துல வேணா இருக்கலாம், எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு நம்மளோட living God, நம்மளோட living Father, and we are going to worship. It's not when we worship, we are going to have a conversation with our loving Father. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாணங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாணங்கள் எனக்கு தந்தேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. இரு பரிமாணங்கள் எனக்கு தந்தேன், வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிமாணங்கள் எனக்கு தந்தேன். எல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு சேர்ந்து நிலத்திற்கையாயும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு சேர்ந்து நிலத்திற்கையாயும் திரும்ப தந்தீர். எல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே, 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. Actually, brothers and sisters, நீங்க யார் இந்த இதை பார்த்துட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பா நம்மளோட லிவிங் காட், நம்மளோட ஃபாதர் நம்ம கூட இருக்கும்போது, ஆக்சுவலி பயாலஜிக்கல் ஃபாதர் நம்ம கூட இருக்கும்போதே நம்மளை எங்கேயுமே ஆக்சுவலி அவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லை எந்த சுச்சுவேஷன்லையும் நம்மளை வந்து கீழே தள்ளி விட மாட்டாங்க, நான் வேணாம் போன்னு சொல்ல மாட்டார். ஒரு பயாலஜிக்கல் ஃபாதராலேயே அவர் பண்ண முடியும்னா நம்மளோட லிவிங் ஃபாதர், நம்மளோட ஆல்மைட்டி ஃபாதர் என்னதான் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓப்பன் ஹார்ட் நீங்க வந்து பெருமையா கூட இருக்கலாம், பட் ஆனா உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை ஆண்டவர் இந்த உலகத்தில் தருவார். தேவனாகிய ஆண்டவரின் இல்லத்தின் மீது கொண்ட அன்பு என் மீது பற்றி செய்கிறது, என் உள்ளே பற்றி செய்கிறது என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள இந்த ஆராதனை முழுமையாக நம்ம பங்கேற்கிறோம், முழுமையாக நம்ம பங்கேற்கிறோம். வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோரெல்லாம் விளைந்த போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை
ஆண்டவர் இடத்தில் நம்ம ஒருபோதும் அவரிடம் பாவம் இல்லை என்று வேதம் சொல்கிறோம். அதுபோல நாம் எத்தகைய பாவம் செய்தாலும் ஆண்டவர் நம்மளை தீர்ப்பிடுவது இல்லை என்பது நம்ம எத்தனை பேருக்கு முடியாது. எத்தகைய சூழல்ல நாம் எத்தகைய பாவத்தில் இருந்தாலும் தேவனாக ஆண்டவர் அங்க வந்து நம்மளை விடுவித்து நம்மளை அங்கிருந்து கொண்டு வர கிரியை செய்ய தேவனாக இருக்கிறார். இந்த ஆராதனையில் நம்ம அதை முழுமையாக ஆண்டவர் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை வந்து வெளி கொண்டு வந்தாரோ நம்ம நினைச்சிருப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சிருப்போம். அங்கெல்லாம் இருந்து ஆண்டவர் நம்மளை வெளிக்கொண்டு வந்திருப்பார், நம்மளோட உடன் இருப்பார், நம்ம இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம அதை உணர்ந்து நினைக்கொண்டோ இந்த ஆராதனையில் ஆண்டவரை நம்ம முழுமையாக உணர ஈடுபடுத்திக் கொள்வோம். So money trap or எது வேணா இருக்கலாம். Actually even your sickness it's also a trap. நீங்க எதா இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Actually நம்மளோட living father டக்குன்னு ஒரு செகண்ட் போதும், ஒரு மைக்ரோ செகண்ட், not even micro, nano second is enough to pick you out from the trap. Okay, so just close your eyes, just have a conversation with our living God. வசனம் சொல்லுது, நேர்மையான 99 பேரை விட பாவி ஒருத்தரை தேடி தேவன் போகிறார். அத்தகைய ஓடி கபடி போன ஆடை தன் தோள் மீது கொண்டு ஆண்டவர் வலம் வருகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அத்தகைய ஆளாக நாம் இருந்து தேவனோட தோள் மீது தேவனோட கரங்களை பிடித்து நம்ம ஆண்டவரோடு இருக்கிற அந்த உணர்வு நாம் ஈடுபடுத்திக் கொள்ள இந்த ஆராதனை முழுமையாக பங்கேற்போம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால்
சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், எல்லாரின் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், எல்லாரும் சுகம் தருவீரே. Just close your eyes. Thank you, Lord. Dear David, பிரசன்னத்துல இருக்கிறேன். தேவ பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம். Holy Spirit, தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். thank you, Holy வார்த்தை மனிதரானார், வார்த்தை நம்மோடு குடிகொண்டவர் வசிக்கும். அத்தகைய வார்த்தை நாங்கள் ஒவ்வொரு விதத்திலும் அறிந்துள்ளார். தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரும் வழிநடத்தும். Spirit. இந்த அப்படியே முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்மளை தயப்படுத்திக் கொள்ளும். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் திஸ். For the announcements. அறிவிப்புகளுக்கு நேரா போலாம். Okay, today we are celebrating the 16th anniversary of the ministry. டுடே இன்றைக்கு வந்து பிரதரோட பர்த்டே. டுடே இன்னைக்கு வந்து அவங்களோட பர்த்டே அண்ட் நாளைய தினத்துல வந்து எங்களுக்கு எங்களோட ஹவுஸ் வார்மிங்கோட 16th anniversary. ஸோ அதோட செலிப்ரேஷனும் சேர்த்து இன்னைக்கு நாங்க பிளான் பண்ணியிருந்தனால இந்த மீட் இன்னைக்கு நாங்க conduct Okay. So I'm really happy for this day because it's the 16th anniversary and it's also my birthday and we are celebrating live at the Juliet's place. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நாங்க இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களோட பர்த்டே பிளஸ் எங்களோட ஹவுஸ் வார்மிங் செரிமனி அண்ட் இது ரெண்டையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஹைபிரிட் மோட்ல ஜூனியர் சிஸ்டர் வீட்ல வச்சு நாங்க இதை வந்து நடத்துறோம். So I've been praying Lord for this particular day. ஸோ இந்த நாளுக்காக நாங்க ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் நாங்க. Actually we were just planning for a Zoom meeting. ஸோ நாங்க கரெக்டா இன்னைக்கு டேட்ல வந்து ஜூம் மீட்டிங் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். தட் இஸ் ஆன்லைன் மட்டும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். But by the grace of God, I just asked Juliet and her husband, and they have made all these arrangements. கர்த்தருடைய பெரிய கிருபை நாங்க வந்து ஜூலியட் சிஸ்டர் கிட்ட கேட்டு அவங்க வந்து இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. And அவங்க கேட்டிருந்தாங்க எங்க கிட்ட. ரெண்டு கோயின்சிடன்ஸ் ஆயிடுச்சு. so today we are going to look into the Word of God. இன்னைக்கு நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு நேரா போவோம். And I believe God will speak to us. So, தேவன் கட்டாயமாக ரொம்ப ஆழமாக உங்களோட இடைப்படுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். For all those who are following us for a very long time, ரொம்ப வருஷமா எங்களை நீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு, for all these months you have been following, you have been hearing the message. So இந்த மாதம் இந்த கடந்த கொஞ்சம் சில மாதங்களாக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து மெசேஜஸ் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு You will find that we've been seeing on a continuous episodes. So We are busy. ஒரு பர்டிகுலர் சீரீஸா நம்ம பேசிட்டு இருக்கோம். So each and every message is connected. So ஒரு மாதமும் பேசின செய்திக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. So if
So I cannot be reminding everything right now, but I want you to go and listen to the messages in our YouTube channel. ஸோ திருப்பி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல முடியாது, அதனால நீங்க திருப்பி யூடியூப் சேனல்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறோம், அந்த மெசேஜஸ் எல்லாம் போய் நீங்க கேளுங்க. And today again I want to share the word of God to you, and I believe that the Lord will do a powerful thing today. ஸோ இன்றைக்கு ஆண்டவரோட வார்த்தையை வந்து உங்களோட நாங்க ஷேர் பண்றோம். ஸோ அவரோட வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு மகிமையான காரியங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். So let's just close our eyes. யாரும் கண்களை மூடி, Holy Spirit, we surrender this time into your hands. And I pray that you will take control. In the name of Jesus, I take authority. And I pray that you will enable everyone to join so that they will be blessed. In Jesus' name we pray. Amen. Okay. Today, I would like to talk about the subject called values. இன்றைக்கு மதிப்பீடு அப்படிங்கிற தலைப்புல வந்து நான் பேச விரும்புறேன். See, the word value is something we always miss in our life. ஸோ மதிப்பீடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில மிஸ் பண்றோம். We always think about what we value rather than how we value. நாம எதை வேல்யூ பண்றோம், எதை ரொம்ப முக்கியமா நினைக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியமா இருக்கே தவிர நாம எப்படி முக்கியமா இருக்கிறோம் நம்ம பார்க்க மாட்டோம். See, we need to understand our value. நம்மளோட மதிப்பீடு என்ன அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். So that's very important. Thank you, Jesus. அது ரொம்ப முக்கியம். So God wants to talk to us about our value. So நம்மளோட மதிப்பீட பத்தி ஆண்டவர் இன்னைக்கு பேச விரும்புறார். How do we value ourselves? எப்படி நம்ம மதிப்பிடுறோம்? There are times and situations, if we look into, only those things will tell us how much we value ourselves. சூழ்நிலைகளையும் காலங்களையும் பார்க்கும் போதுதான் நாம எவ்வளவு தூரம் வேல்யூ பண்றோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். The other thing is, the more you value yourself, the more you value God. நம்மளை எந்த அளவுக்கு நம்ம வந்து மதிப்பிடுறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டவரே நம்ம மதிப்பிடுவோம். If you don't know how to value yourself, which means you are not valuing, you don't know how much great God you believe in. நம்மளை நம்ம வந்து மதிப்பீட பண்ண சரியா தெரியல அப்படின்னா அப்ப நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி மதிப்பிடுறார் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். See, there is a close connection between fear and value. பயத்துக்கும் மதிப்பீடுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்கு. Yeah, fear and value is very closely connected. பயமும் மதிப்பீடும் ரொம்பவே நெருக்கமா கனெக்டடா இருக்கு. See, our heart is full of fear because we don't understand who we are. So நம்மளோட இருதயம் வந்து பயம் நிறைந்த இருதயமா இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம யாரு அப்படிங்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறதான். And the reason why you don't know who you are is because you don't know who your God is. So நம்ம யாருன்னு தெரியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ஆண்டவர் யாருன்றது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால நாம யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. See, we always have a feeling that, okay, I don't have this, I don't have that. எப்போதுமே நம்மளுக்குள்ள வந்துட்டு ஒரு உணர்வு வந்து இருக்கும். என்ன அப்படின்னா எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல அப்படின்னு எப்போதுமே நம்மளுக்குள்ள ஒரு
தாட் இருந்துகிட்டே இருக்கும். That is the greatest fear which always breaks our So, heart. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு பயம் நம்ம கிட்ட இருக்கு. You know, even in the Garden of Eden, So, ஏதேன் தோட்டத்துல கூட Adam had the same problem. ஆதாமுக்கும் அதே பயம் இருந்தது, So, அதே பிரச்சனை இருந்தது. so when the serpent came and told that only after eating the fruit you will become like God, so he thought he was not like God. So, சர்ப்பம் வந்து அவன் கிட்ட சொல்லிச்சு, இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நீ வந்த போதுதான் ஆதாமுக்கு தோணுச்சு, அப்ப நம்ம ஆண்டவர் போல இல்லையா அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு வராது. Yeah. See, those are the things, you know, puts us into fear. So, இந்த மாதிரியான காரியங்கள் தான் நம்மள பயத்துக்குள்ள தள்ளும். So because Adam thought he was missing something, and when he thought he was going to get something by doing something, he went into fear. ஆதாம் ஏதோ ஒண்ணு என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சதுனால, ஏதோ ஒண்ணு செஞ்சா எனக்கு கிடைக்கும் அவன் நம்பினதுனால அவன் ஒரு பயத்துல போய் விழுந்தான். So Adam, so what we in our lives also, when we think only when I do something I will be able to get in my life, or my life will change, which means you are missing out something. So, நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா, அப்ப நம்ம எதையோ ஒண்ணு கண்டிப்பா வந்து மிஸ் பண்றோம்னு அர்த்தம். Yeah, you are missing something very big. ரொம்ப ஒரு முக்கியமானதை நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். See, we are not able to, we always want to connect with God. So, நம்ம எப்போதுமே வந்து ஆண்டவரோட ஒரு பிணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? Why do we want to have a connection with God? So, எதுக்காக அந்த தொடர்பு நம்ம ஆண்டவரோட இருக்கணும்னு நம்ம விரும்புறோம்? ஏன் விரும்புறோம்? Why? எதுக்காக? Because we need access. ஏன்னா நம்மளோட கேள்விகளுக்கு பதில் வேணும். Why is not God answering my prayer? ஏன் வந்து ஆண்டவர் என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், என்னோட ஜெபத்துக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? Why am I not able to do that? எதனால அதை செய்ய ஒரு காரியத்தை எதனால என்னால செய்ய முடியல? Why is not things happening in my life? சோ என்னோட வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? What else should I do so that I may get better? இன்னும் என்னெல்லாம் நான் செய்யணும், ஏன்னா இதை விட அதிகமா நான் வந்து மூவ் ஆகணும், இல்ல இதோட அதிகமா என்னோட வாழ்க்கையில நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னெல்லாம் நான் செய்யணும்? For everything, for every answers, I need God. சோ இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் பதில் வேணும் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் வேணும். It's because I feel that God has forgotten to do all these things for me. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு நினைப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு ஆண்டவர் வந்து மறந்துட்டாரு, இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு மறந்துட்டாரு அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கிறதுனால. So whenever you feel sick, you feel like, okay, God has forsaken me into the sickness. Whenever I feel sick, அதான் நான் வந்து நான் இப்பெல்லாம் வியாதியில இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் ஏன் என்ன வியாதியில கை விட்டுட்டாரு, அதோ அப்படின்னா எனக்கு அவர் சுகம் கொடுக்க மறந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். So என்னை எப்படி how do I value myself? So என்ன எப்படி நான் மதிப்பிடுறேன்? I think because I'm not worthy of healing. So நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நான் அருகதை இல்ல, சுகத்திற்கு நான் அருகதை இல்ல அப்படின்னு நம்மளுக்குள்ள வந்து இருக்கிறதுனால. Or I feel like, okay, maybe something is wrong and God is angry with me and he's not doing anything to me. இல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சரி நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல, ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் போல, அதனால ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரு போல, அதனாலதான் எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாரு போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிடுது. So these are the things that always trouble our heart. So இந்த மாதிரியான காரியங்கள் தான் நம்மளோட இதயத்தை குழப்பத்துக்குள்ள தள்ளிட்டு. I want someone to read Job chapter 7. யோபு 7ஆம் அதிகாரம் from verse 17. 17ஆம் வசனத்துல. First, please read 17. A very good word to start.
Job chapter 17, 7. What is man that 7 you, verse 17. Yeah. what is man that you make so much of him, and that you set your heart on him? மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் Yeah. அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். Until this particular verse, everything is all right. So இந்த வசனம் வரைக்கும் ஓகே, எல்லாமே ஓகே. Oh, God is thinking about me. Very good. ஏன்னா So வந்து until this verse, I am so happy, and we talk about this verse very much. so இந்த வசனம் வரைக்கும் இந்த வசனத்துல வந்து நம்மளுக்கு தான் சந்தோஷம். ஏன்னா வந்து ஆண்டவர் என் மேல் நோக்கமா இருக்கிறாரு, என்னை பத்தி அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வசனத்தை பத்தி ரொம்ப பேசுவோம். So for God to think about you, wow, that's really great. என்னை பத்தி ஆண்டவர் நினைச்சு பாக்குறது அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயம் அது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம். The problem is the upcoming next verse only. பிரச்சனை எது அப்படின்னா அதுக்கப்புறம் வர வசனங்கள். Please read in English first and then in Tamil. Visit him every morning and test him every moment. How long will you not look away from me, nor leave me alone till I swallow my spit? If I sin, what do I do to you, you watcher of mankind? Why have Tamil. நான் என் முன்னணியில் இருந்தாற்படி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பேன். மண்ணுகளை காப்பவரை பாவம் செய்தேனானால் உனக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமா இராதபடிக்கு நீர் என்னை உனக்கு இலக்காக வைத்தது என்ன? இலக்காக வைத்தது. See, it's like now is a real problem. இப்பதான் வந்து உண்மையான பிரச்சனையே. Now it's like Job is telling, oh, you're waiting to see when I will make mistake. So இப்பதான் வந்துட்டு யோபு வந்து சொல்றாரு, எப்பன்னா நான் வந்து தப்பு செய்வேன், நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. Right? See, until if you read that verse 17, no problem. Oh wow, awesome, that's a beautiful verse. But the 18th verse, it's like, now Job is telling, will you please at least for some time stop looking at me? So 17ஆம் வசனம் வந்து பிரச்சனை இல்லை, எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ஆனா 18ஆம் வசனத்துல வந்து யோபு வந்து சொல்றாரு, என்ன வந்து என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கு, கண்ணோக்கமா பார்த்துட்டு இருக்கிறத எப்ப நிறுத்துறீங்க? It's like God is it's like, okay, if I do this, oh, he's finding fault. If I do that, God is finding fault. So what should I do to find the blessing? That's how Job is looking. So யோபு எப்படி நினைக்கிறேன், நான் இது செஞ்சா அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறாரு, அது செஞ்சா அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற போது அப்ப நான் என்ன செஞ்சா அவர் வந்துட்டு சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. So how do you look? See, that is how we value God, and that is how we value ourselves. So இந்த மாதிரிதான் நம்ம ஆண்டவரை மதிப்பிடுறோம், அதே மாதிரிதான் நம்மளையும் நம்ம மதிப்பிடுறோம். So this is a very pathetic situation. So இது வந்து ரொம்ப ஒரு பரிதாபக்குரிய நிலைமை. Because we don't have our view of God is so bad that we are not able to sense God in a right way. So தேவனை குறித்ததான அறிவு வந்து ரொம்பவே வந்து மட்டமா வச்சிருக்கிறோம் நம்ம. அதனாலதான் அவர் வாங்கி கொடு. அதனால அந்த அது தேவனை குறித்த ஒரு கண்ணோட்டம் நமக்கு அவ்வளவு மோசமா இருக்கிறதுனால நம்மளால வந்து தேவனையும் நல்லவரா பார்க்க முடியல, நம்மளையும் என்ன பண்ண முடியல, நல்லவரா பார்க்க முடியல, நம்மளையும் நல்லவரா பார்க்க முடியல. But many times we say God is good. So நிறைய நேரத்துல வந்து கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி God is awesome. ஆண்டவர் அப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். We say, but when problem comes, we are like, where is God? So பிரச்சனை வரும்போதுதான் அந்த ஆண்டவர் எங்க இங்க காணுமே. See, we know God is good. நமக்கு தெரியும் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. But is he really good? அவர் உண்மையிலே நல்லவரா? Did you get anything good? So நம்ம ஏதாவது நல்லது நடந்திருக்கா, ஏதாவது நல்ல காரியம் நடந்திருக்கா? Are you successful in life? So நம்ம வாழ்க்கையில வந்து நீ சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கியா? Are you feel blessed? So நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு உணர்ந்திருக்கியா? No, கிடையாது. and so you are like, oh, God is trying to find fault in me.
and he's waiting to see that I'm not blessed. That's how I feel. So, எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துருது அப்படின்னா, இந்த ஆண்டவர் வந்து எனக்குள்ள ஒரு என்ன குத்தப்படுத்துறதுலயே இருக்கிறாரு, என்ன குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற தாட் நம்மளுக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கும். எப்ப அவர் வந்து என்ன குத்தப்படுத்திட்டே இருப்பாரு, எப்ப ஃபால்ட் நான் தப்பு பண்ணுவேன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாருங்கிற உணர்வு நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். Hallelujah. See, I want you to test your heart. சோ கொஞ்சம் உங்க இருதயத்தை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, சோதிச்சு பாருங்க. Is this how I'm still looking at God? இப்படிதான் நான் என் ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறேனா? Is this how I'm looking at myself? இப்படிதான் நான் என்னையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேனா? Is my God so small? சோ என் ஆண்டவர் அவ்வளவு சின்னவரா? Is his mind so corrupted that he's also thinking in the way I am thinking? அவரு மைண்ட் அவருடைய சிந்தை சிந்தை அவ்வளோ மட்டமாவா இருந்து நம்மளையும் இவ்வளோ மட்டமா பார்க்கிறது. புரியுதா? So we need to understand that we need our view to change. சோ நம்மளோட பார்வை மாறணும். Unless our view changes, we cannot see the success. ஆண்டவரை குறிச்சதான பார்வை நம்மளுக்குள்ள மாறணும். அது மாறல அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியாது. So how do our view change? எப்படி வந்து ஆண்டவரை குறிச்சதான பார்வை வந்து மாத்த முடியும்? That will only change when you understand how God values you. அது எப்ப மாறும் அப்படின்னா, ஆண்டவர் உன்னை எப்படி பாக்குறாரு, ஆண்டவர் என்ன எப்படி பாக்குறாரு அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள எப்ப வருதோ அப்பதான் அந்த பார்வை மாறும். No, you see, the way we see is like, okay, I am here and God is there. Okay. Okay. Somewhat, am I getting nearer to God or am I very far from God? This is how we are trying to compare. எப்படி நம்ம வந்து ஆண்டவரும் நம்மளையும் நம்ம எப்படி வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சரி ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன், அப்ப நான் எவ்வளவு தூரத்துல இருக்கிறேன், எப்படி நெருக்கத்துல இருக்கிறேன்னா தள்ளி இருக்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டன்லயே போயிட்டு இருக்கோம். Yes. So, but when you see how God is looking at us, சோ ஆண்டவர் நம்ம எப்படி பாக்குறாரு அப்படிங்கிற கோணத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, he is saying like, you are the same. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீனும் நானும் ஒண்ணு அப்படிங்கிறார். சோ என்னோட ரகம் நீனு அப்படிங்கிறார். You have my image. சோ என்னோட சாயல் வந்து நீ என்னோட சாயல் அப்படிங்கிறார். He is telling like, hey, just like me, man, we have no difference. அவர் என்ன சொல்றாரு, நீனும் நானும் ஒண்ணு, நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படிங்கிறார். Even when Jesus says, oh, I am also his son, you are also his son. சோ இயேசுவும் சொன்னாரு இல்லையா, நானும் அவரோட குமாரன், நீனும் அவரோட குமாரன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. That's how God is valuing you and valuing me. சோ அந்த மாதிரிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வேல்யூ பண்றார், மதிக்கிறார். Yes. So it's like, wow, I am equal to God and I am sitting like this. சோ ஆமா, அவர் ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நானும் அவரும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்? Whenever we read John 15, we know that, oh, I am in him and he is in me. Okay. யோவான் 15 ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போது, அவர் என்னிலும் நான் அவரிலும் அப்படிங்கறத ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போது அப்படின்னு. It's okay, but practically there is a difference. Oh, I am very weak. வசனத்துல வாசிக்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிட்டு போயிருவோம். ஆனா பிராக்டிகலா திங்க் பண்ணி பார்க்கும்போது நம்ம நினைப்போம், இல்ல அவர் ஆண்டவர், நான் வந்து ரொம்பவே வந்துட்டு நான் வீக்கான பொறுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம. So today I want to share something very deep with you. இன்றைக்கு வந்து ரொம்ப ஆழமான காரியத்தை வந்து உங்களோட நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். Today I want to make sure that your thought process is changing. சோ இன்றைக்கு வந்து ரொம்பவே வந்து நான் உறுதியா நம்புறேன், உங்களோட பார்வை மாறணும். Your thought process should change. உங்களோட எண்ணம் மாறணும். If you don't, and if you're not able to change your way you see God, you cannot
win your battles. So தேவனை பாக்குற பார்வை வந்து மாறல அப்படின்னா யுத்தங்களை வந்து உங்களால நம்மளோட வாழ்க்கையில வர யுத்தங்களை உங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. Today I tell you prophetically, your battles are coming to an end. இன்றைக்கு வந்து தீர்க்க தரிசனமாவே நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய யுத்தங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. Yeah. Can you believe that your battles are coming to an end? உங்களால நம்ப முடியுதா உங்களோட யுத்தங்கள் வந்து இன்னைக்கு முடிவுக்கு வருதுன்னு? Yes, it is your battle. It's no longer your battle. It's you've already, God, He has already won that battle for you. So இனி வந்து அது வந்து உங்களோட யுத்தம் கிடையாது, ஆல்ரெடி அந்த யுத்தத்தை வந்து அவர் ஜெயிச்சிட்டார். Yeah, you know, many of the battles we are battling is something which Jesus has already won in the cross. நிறைய யுத்தங்கள் வந்து எது நம்ம இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போய் கொண்டிருக்க யுத்தங்களை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வந்துட்டு அது ஆல்ரெடி அந்த யுத்தத்தை வந்து அவர் முடிச்சிட்டார். Amen. He's already won. ஜெயிச்சிட்டார். Yes, Jesus has already won the battle, and that's the battle you are battling. So அவர் ஜெயிச்ச அந்த யுத்தத்தை தான் நாம இப்போ வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். Amen. See, if you look at the story of the prodigal son. So கெட்ட குமாரன் கதையை நம்ம பார்க்கும்போது, see, the youngest son is realizing that, oh, I have done something wrong. I need to get back to the father. So இளைய குமாரன் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஓகே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உணர்வு வந்து அவன் வந்து அப்பாவை போய் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறான். Now he's thinking, okay, I can no longer be called as a son, but at least I can be like a servant to my father. அவன் என்ன நினைக்கிறான், அவன் நான் இனிமே வந்து அவரோட குமாரன்னு நான் சொல்லிக்க முடியாது, ஆனா அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறான். This is the thought pattern we always have. So இதே எண்ணம் தான் நம்மளுக்கும் இருக்கு. இந்த மாதிரியான எண்ணம் தான் நம்மளுக்குள்ளே இருக்கு. You see, he's like, you know, because he did something wrong, he thinks that he has lost his value. So அவன் அந்த இளைய குமாரன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா வந்துட்டு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறதுனால என்னோட மதிப்பீடு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். I've lost my value. So என்னோட மதிப்பீட வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். That's the right word. So, but the father, when he sees the son coming back, he is lifting him up and giving him more value, and he starts celebrating. So தகப்பன் அவன் இளையகுமாரன் திரும்பி வரத தகப்பன் தூரத்துல இருந்து பார்த்த உடனே அவர் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனை தூக்கி அவனை ரொம்பவே மதிப்பிடுறாரு. Wow. You see, that's how God the Father values you and me. So அதே மாதிரிதான் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் வந்து மதிப்பிடுறார். See, we based upon our failures, based upon our routine works, we always feel, okay, I'm not good enough, I'm not successful enough, so I think at least I can take a small place in heaven. So நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற தோல்விகள், நம்ம போராடிட்டு இருக்கிற சில காரியங்களை வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து சக்சஸ் கிடையாது, நான் ஃபெயிலியர், என்னோட வாழ்க்கையில நான் தோல்வி விட்டுறவன் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால அட்லீஸ்ட் எத்தனையோட ஒரு கொஞ்சோட ஒரு இடத்த வந்து பரலோகத்துல நம்ம வந்து பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு இடம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நமக்கு எப்பவுமே வாரம் தான் வேணும். We always need only a small place in heaven, at least a small place. எப்பவுமே ஏன்னா நானும் இந்த மாதிரி நினைச்சிருக்கேன். We always want to cross the border. எப்பவுமே வந்துட்டு அந்த பரலோகத்துல கூட ஓரமா ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம எப்போதுமே நினைப்போம். அதாவது பார்டரை கிராஸ் பண்ணிட்டா போதுமே அப்படிங்கிற மாதிரி. But the Heavenly Father is not, he's very, you know, that's a very cheap mentality. So அந்த மாதிரியான எண்ணம் வந்து ரொம்பவே ஒரு குறுகலான ஒரு மட்டமான எண்ணம் தான். Wow, that's right, but குறுகலான எண்ணம். See, God is like, hey, you and me are one. I've given myself, put myself in you, my image, my thing in you. And that is an awesome value. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, நானும் நீனும் ஒண்ணு, நானும் நீனும் ஒரே சாயல்ல இருக்கிறோம், நானும் நீனும் ஒண்ணு நான் எப்படி வச்சிருக்கிறேன். ஆனா நீ வந்துட்டு அவ்வளவு தூரம் அவர் நம்மள வேல்யூ பண்ணி மதிப்பீடு பண்ணி சொல்றான். ஆனா நான் வந்து ஓரத்துல ஒரு இடம் கிடைக்காதா, இந்த படிக்கட்டுல ஒரு இடம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் லைஃப்ல. You know, there's a verse in Isaiah where I don't know where it is, but it says,
I shall not give my glory to anyone. ஐசாயால ஒரு வசனம் சொல்லியிருக்கேன், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் கொடேன். So what is his glory? சோ அது மகிமை என்ன? மகிமைனா என்ன? What is the glory? You and me are that glory. நீங்களும் நானும் தான் அந்த மகிமை. You need to understand that he cannot let go his glory to anyone else. நம்மளுக்கு ஒண்ணு தெளிவா புரியணும் என்ன அப்படின்னா, அவரோட மகிமையை யாருக்காகவும் அவர் விட மாட்டார். Wow. That's how he values you. அந்த மாதிரிதான் அவர் வந்து உங்களையும் என்னையும் வேல்யூ பண்றார். So if having so much of value in myself, how is my thought process going to be? So இவ்வளவான ஒரு மதிப்பீட வந்து நம்மளுக்குள்ள வச்சிட்டு இருக்கும் போது நாம ஏன் அந்த மாதிரி அவ்வளவு மட்டமான ஒரு தாட் திங்கிங் குள்ள இருக்கிறோம்? You know, we always fight with small things. எப்போதுமே நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்காக போராடிட்டு இருக்கோம். You know, the way we ask God itself is like too small. You know, God, at least give me a good job, that's small thing enough. So நம்ம வந்து ஆண்டவர்ட்ட கேட்கிற விதமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ரொம்பவே வந்து கம்மியா தான், அதாவது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி தான் நம்ம கேட்க எனக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு வேலை கொடுங்க, அப்படி இப்படி ஓடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா that house only use like if it sells, if I get that money, that's fine for me. அந்த ஒரு வீடு மட்டும் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடாண்டவரு அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். That's enough. I come to your kingdom. அது போல எனக்கு நான் பாட்டுக்கு அவங்களோட வந்துருவேன். God is, he didn't make this creation, he didn't create you in this world for that purpose. சோ ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு வீடுக்கோ ஒரு வேலைக்கோ ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கோ என்னையும் அவர் உருவாக்கல. He has a great purpose in putting himself in you. சோ அவரை உனக்குள்ள கொண்டு வந்து சோ அவருடைய சாயல உனக்குள்ள வைக்கிறதுக்கு நீ ஒண்ணும் சின்ன விஷயம் கிடையாது, நீ தான் மிகப்பெரிய விஷயம். Hallelujah. நீ அவ்வளவு பெரிய மேட்டர். You are so much of value. He values you, and that's why for your sake Jesus came to this earth. அவர் வந்து உங்களை ரொம்ப மதிப்பிடுறாரு, அதனாலதான் அவர் வந்தார் இந்த உலகத்துக்கு. You know, when Jesus was in this world, there were a lot of children who came to him. So இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது நிறைய சின்ன பிள்ளைங்க அவர் கிட்ட வந்தாங்க. And the disciples were trying to chase away the children. So சீஷர்கள் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து துரத்தி விடுறதுக்கு பார்த்தாங்க. But Jesus said, you know, unless you become like this child, you cannot enter the kingdom of God. So அப்ப வந்து இயேசு சொன்னார் அப்படின்னா, இந்த சிறு பிள்ளைகளை போல ஆகல அப்படின்னா வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களால பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. How many of you were upset by this word? So இந்த வார்த்தையை வந்து நம்ம எத்தனை பேர் நம்மளுக்கு அப்செட் ஆயிருக்கு? Whenever I read that word, I am literally, oh, no. Let me not look into this word. It is not possible at all for me. So எப்பெல்லாம் வந்து இந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம், அப்பெல்லாம் வந்துட்டு வேணாம் இந்த வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா இதை என்னால முடியவே முடியாது, சத்தியமா முடியாது அப்படின்னு. For me to become like a child, oh, impossible. So நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி மாறுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல. But you know what exactly Jesus was trying to say over there? So அங்க வந்து இயேசு வந்து முக்கியமா எதை பத்தி சொல்ல விரும்பினார் தெரியுமா? You know, the children are very good in believing whatever you say. So குழந்தைங்க தான் வந்துட்டு நம்ம என்னதான் சொல்றோமோ அதை அப்படியே வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்புங்க. If you say your grandmother is sitting in the mood and preparing vada for you, it will believe. பாட்டி வந்து நிலால உட்கார்ந்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னா அப்படியா அப்படின்னு. If you say Jesus built a bridge across the Red Sea so that the Israelites can go across the Red Sea, they will believe. செங்கடலுக்கு நேரா வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பாலம் கட்டினாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அப்படியா அப்படின்னு சொல்லி நம்புவோம். Faith is what he is talking about over here. So நம்பிக்கை அப்படிங்கறத பத்தி தான் ஆண்டவர் இங்க ரொம்ப தெளிவா பேசுறாரு. See, whenever you see a baby sleeping in the arms, you need to see that, you know, the parents will have hundreds of problems, but the child will sleep very peacefully. Have you seen that? ஒரு குழந்தை வந்து தன் கையில இருக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்குது, பட்டு கீழே அப்படி முழிச்சிட்டு இருந்தா கூட அதுக்கு அதை தூக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஜாலியா ஹாயா அப்படின்னு கண்ணக்கணும்.
அதான் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் கட்டத்தையும் காமா இருக்கும்ல. See, the thing is, so, so when the child, you know, the child doesn't know that, oh, my father is a military man. No, the child doesn't know that. சோ குழந்தைக்கு வந்து தெரியாது எங்க அப்பா வந்து மிலிட்டரி மேன் அவரு. My father is a bodybuilder. He doesn't know. எங்க அப்பா child doesn't know that. பாடி பில்டர் அப்படிங்கறதெல்லாம் வந்து குழந்தைக்கு தெரியாது. All it knows, I am in the hands of my parents and I am safe. சோ அதுக்கு தெரியற ஒரே காரியம் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து என்னோட பெற்றோர்கள் கைக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. It knows that I am precious to my parents and my parents are precious to me. சோ நான் வந்து என்னோட பெற்றோர்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு precious முக்கியமான பாத்திரம். அதே மாதிரி அவங்களும் எனக்கு முக்கியமானவங்க அப்படின்னு How the child values the parents. அப்படிதான் வந்து ஒரு குழந்தை வந்து பெற்றோரை வந்து மதிப்பிச்சு. Because the child knows the value of the parent, in a very innocent way, it knows I can sleep peacefully. சோ அந்த குழந்தைக்கு வந்து அவங்க பெற்றோர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அது வந்து நிம்மதியா அது தூங்கிடும். Today we are finding very difficult, even if God says something, we are not able to believe. சோ ஆனா இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாவது சொன்னா கூட நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது. It's very difficult to believe. அதை நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. Yeah. Oh, thank you, Jesus. Pray, Bala. Thank you, Jesus. Sorry about that. Okay. So, how do we believe in God? நாம ஆண்டவரை எப்படி நம்புறோம்? How much do you believe in? எந்த அளவுக்கு நம்ம நம்புறோம்? How much do you value God? எந்த அளவுக்கு நம்ம மதிப்பிடுறோம் ஆண்டவர்? Can you value God like the child? சோ அந்த குழந்தை வந்து அவங்களோட பெற்றோர்களை மதிப்பிடுற மாதிரி நம்ம வந்து மதிப்பிட முடியுமா? Can you value? பண்ண முடியுமா? No, we are not able to do that. கண்டிப்பா நம்மளால முடியும். So this is what Jesus was trying to explain when he was talking about the little children. சோ இந்த காரியத்தை தான் வந்து இயேசு வந்து சீஷர்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. குழந்தைங்களுக்கு பத்தி குழந்தைகளுக்கு பேசும்போது இந்த காரியத்தை தான் இயேசு சீஷர்களுக்கு விளக்கணும்னு நினைக்கிறார். Hallelujah. So God is inviting us to trust him like a small baby. சோ ஆண்டவர் வந்து ஒரு குழந்தை எப்படி வந்து நம்புதோ அவங்க பெற்றோர்களை அந்த மாதிரி நம்பணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. So there is a problem in that. சோ அதுலதான் பிரச்சனையே. That is what today God wants to address. சோ இன்னைக்கு வந்து அட்ரஸ் பண்ணணும். So we need to know that my heavenly Father values me. சோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியணும் என்ன அப்படின்னா என்னோட ஆண்டவர் என்ன மதிப்பிடுறாரு. See, imagine you have been appointed in the government. சோ ஒரு கவர்மெண்ட் வேலையில நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு நம்ம நம்புவோம். Say, for example, I have been recruited in the police. சோ போலீஸ் வேலைக்கு வந்து நம்மளுக்கு வேலை கிடைச்சிருக்கு நம்புவோம். And the government is giving me a police uniform. சோ கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. And they are asking me to take my duty. சோ யூனிஃபார்ம் கொடுத்துட்டு சார்ஜ் எடுத்துக்கோங்க, டியூட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. Now, how confidently will I go to the job? அப்போ எவ்வளவு ஒரு மன உறுதியோட நம்ம அந்த வேலைக்கு போவோம். Yeah. You know, that uniform gives me a value. I know that there's a value in that uniform. சோ அந்த யூனிஃபார்ம் எனக்கு தெரியும் அந்த யூனிஃபார்முக்கு ஒரு மதிப்பீடு இருக்கு அப்படின்னு. So when God has put his image in me, which means that image itself bears a great value. அப்போ ஆண்டவர் அவரோட சாயலை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படிங்கும் போது
அந்த சாயலே வந்து நம்மளோட மதிப்பீட வந்து கொடுக்கும். Yeah, if the devil is going to come and attack you, it must think 101 times before it is going to attack. சோ ஒரு பிசாசே வந்துட்டு நம்மள வந்து அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா 101 தடவை அது யோசிக்கணும். பக்கத்துல வர்றதுக்கே அது யோசிக்கணும். It's because we forget who we are. It's easy for the enemy to attack us. ஏன்னா நாம நம்மளோட மதிப்பீட மறந்ததுனால சேட்டன் வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிடும். So we need to know that there is something deeper which we need to understand. சோ நம்மளுக்கு ஒரு காரியம் தெரியணும், என்ன அப்படின்னா ரொம்ப ஆழமான காரியம் ஒண்ணு இருக்கு இத குறிச்சு, மதிப்பீட குறிச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். Let's take the book of Isaiah chapter 6. ஏசாயா 6ஆம் அதிகாரம். Can someone read from verse 1? 1ஆம் வசனத்திலிருந்து. Was in the year King Uzziah died, and I saw the Lord, who was sitting in lofty throne, and the train of his robe filled the temple. Attending him were mighty seraphim, each having 6 wings. With 2 wings they covered their faces, with 2 they covered their feet, and with 2 they flew. They were calling out to each other, Holy, holy, holy is the Lord of heaven's armies. The whole earth is filled with his glory. Their voices shook the temple to its foundations. The entire building was filled with the smoke. Then I said, it's all over and done, for I am a sinful man. I have filthy lips, and I live among the people with filthy lips. Yet I have seen the King, the Lord of heaven's armies. Then the one of the seraphim flew to me, a burning coal he had taken from the altar, a pair of tongs. He touched my lips with it and said, see, this coal has touched your lips. Now your guilt is removed and your sins are forgiven. Then I said, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். Now you all understood this part? இது புரிஞ்சுதா? Now look very carefully. இப்போ கவனமா கவனிங்க. God is speaking of Isaiah. ஆண்டவர் வந்து ஏசாயாவை தேர்ந்தெடுக்கிறாரு. He is taking him to the most glorious vision. ஏசாயா வந்து ரொம்ப ஒரு மகிமையான ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு போறாரு, தரிசனத்துக்குள்ள கொண்டு போறாரு. மகிமையான தரிசனம். See, every detail of the vision is written over here. So அந்த தரிசனத்தோட ரொம்ப தெளிவான ஸ்டெப்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்கு. Every detail, it's a detailed vision. So ரொம்ப வந்து ஒரு தெளிவான ஒரு தரிசனம். They had 2 wings, they had 6 wings. With 2 they covered their feet, with 2 they had flying, and with 2 they closed their face. So ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கு. 2 செட்டைகளால காலம் அந்த மாதிரி. Okay.
சரி, இனிமேல் நீ வெளியில போவானப்பா, இல்லையே, சரியா? Okay. See, you need to understand this very carefully. Now, God is took Isaiah and he was showing this vision. And at one particular point, Isaiah's third step, and he feels that he's doomed. ஐயோ, சொல்லு. Yes. So God is taking to giving him a glorious vision. And one particular point, Isaiah is feeling that he's doomed. சோ ஆண்டவர் வந்து ஏசாயாவை தேர்ந்தெடுத்து ஒரு மகிமையான ஒரு தரிசனத்துக்குள்ள கொண்டு போறாரு. ஒரு மகிமையான தரிசனத்தை காட்டுறாரு. ரொம்ப டீடைல்டா அதை பத்தி சொல்றாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து ஏசாயாவுக்கு வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். I want to ask you a question over here. இங்க வந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். Who was finding it so uncomfortable, Isaiah or God? இங்க வந்து யார் வந்து ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணது, ஆண்டவரா இல்லாட்டி ஏசாயாவா? Did God have any problem? ஆண்டவருக்கு இதுல ஏதாவது பிரச்சனையா? Did God find it very difficult to take him? Oh, I think he's not, he's not good enough. Let me choose someone else. Did God do anything like that? ஆண்டவருக்கு வந்து சரி இவன் சரிப்படுவானா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் ஏதாவது யோசிச்சாரா, இல்ல வேற யாராவது நம்ம சூஸ் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாரா? God valued Isaiah in such a way that he was showing him a glorious vision. ஆண்டவர் வந்து ஏசாயாவை அவ்வளவு மதிப்பிட்டாரு. அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு மகிமையான ஒரு தரிசனத்தை அவனுக்கு காட்டினார். But Isaiah felt, oh, I'm not worthy. ஆனா ஏசாயாக்குள்ள ஒரு என்ன அப்படின்னா, நான் அதுக்கு அர்த்தத்தை இல்லை அப்படிங்கிறான். This is our problem. இதுதான் நம்மளோட பிரச்சனையே. We are always trying to measure our worthiness. எப்போதுமே வந்துட்டு நம்மளோட மதிப்பீட்டை வந்து நம்ம முயற்சி பண்றோம். But I tell you, you are totally failing in that area because you are immeasurably worthy. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம உண்மையிலே வந்து பயங்கரமா ஃபெயிலியர் ஆகுறோம். ஏன்னா அளவிடவே முடியாது நம்மளோட மதிப்பீட. அந்த அளவுக்கு நம்மள வந்து நம்ம, ஆனா நம்ம வந்து அதுக்கு அளவு வச்சுட்டு இருக்கோம். The thing which cannot be measured is measuring, and it's a failure. So நம்மளோட மதிப்பீட வந்து அளக்கவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம அளந்துட்டு இருக்கோம். And we are failing. And that's where we are not able to go to the different heights in your spiritual life. அதுல நம்ம தவறுறதுனால நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு உயரத்துக்குள்ள நம்மளால போக முடியும். See, until he saw the cherubim, he had no problem. So சேராபீன்களை பாக்குற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. You know when the problem came? So எப்ப பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா? They began to sing holy, holy, holy. That's when the problem came. So பிரச்சனை எப்ப வந்துச்சு அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்துச்சு பிரச்சனை. When he saw the seraphim, he had 6 wings. With 2 it covered the feet, with 2 it was flying, and with 2 it was closing the wings. Oh, that's so good. Until then, no problem. So அந்த சேராபீன்கள் வந்து 6 விங்ஸ் இருக்குது, 2 விங்ஸ் கால முடித்தாங்க, 2 விங்ஸ் பேர் 2 விங்ஸால பறக்குறாங்க அப்படின்னு பாக்குற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. When they began to talk about holiness, he began to shake. So பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி அவங்க பாட ஆரம்பிச்சு அந்த பரிசுத்தத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு இவனுக்குள்ளே பிரச்சனை. Now you need to understand that our version of holiness has a problem. நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா நம்ம வெர்ஷன் ஆஃப் அந்த பரிசுத்தம் நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம்ல, அந்த பரிசுத்தம் அப்படின்னா நம்ம ஒண்ணு நினைச்சு வச்சிருப்போம்ல, நம்ம ஒரு டெபினிஷன் கொடுத்து வச்சிருப்போம்ல, அதுதான் பிரச்சனையே. That's the problem. அதுதான் பிரச்சனை. See, because we are like, okay, oh, holies are here, only sinful people are here down. So நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, வந்து பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தர்கள் அவங்கதான் மேல இருக்காங்க, பாவிகள் அவங்கதான் கீழே இருக்காங்க. So we are like, but
he put in a separation, you know, because I'm a sinner, I'm in earth. If I'm holy, I should not be in earth, I should be in heaven. சோ அங்கேயே வந்து நம்ம பார்ட்டிஷன் போட்டுக்கிறோம். என்ன அப்படின்னா, நான் பாவி அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இங்க உலகத்துல இருக்கிறேன். நான் வந்து பரிசுத்தரா அப்படின்னா கண்டிப்பா நான் பரலோகத்துல தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு செப்பரேஷன் போடுவோம். Yeah, that's how our Christianity has taught us. So, கிறிஸ்தவ பழக்கம் வந்து அந்த மாதிரிதான் நம்மள பழக்கிடுச்சு. Oh, only if you die and go to heaven, oh, now you are sinless fellow. Otherwise, you are still in deep shit here. So, ஒண்ணு வந்து நம்ம மரித்து பரலோகம் போலாம் அப்படின்னா போயிட்டோம் அப்படின்னாதான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பரிசுத்தர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அதனால நம்ம பாவம் செஞ்சனாலதான் நம்ம உலகத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருச்சு. But God, that is not the purpose of God. அது வந்து ஆண்டவரோட திட்டம் கிடையாது. So do you say that God created a sinful earth just for you? சோ நீங்க சொல்லுவீங்களா ஆண்டவர் வந்து ஒரு பாவம் நிறைஞ்ச உலகத்தை தான் கிரியேட் பண்ணாரு எனக்காக அப்படின்னா சொல்லுவோம்? For me who is sinful man, he created the world. No, எனக்காக பாவியான எனக்காக ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு பூமியை வந்து எனக்காக அவர் வந்து உண்டாக்குனாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். God created the world in fullness of his holiness. Because the word says, if you read that verse, holy, holy, holy is the Lord Almighty. The whole earth is full of his glory. The word says the whole earth is full of his glory. When his glory is going to be full in the earth, why do you worry about sin? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் போது உன் குறைய பத்தி நீயே கவலைப்பட்ட. See, the problem is we are trying to fix our things, but we are not allowing him to fix our things. So பிரச்சனை என்ன அப்படின்னா, நாமளே பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோமே தவிர அவரை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் அதை சரி பண்ண வைக்கிறது. See, I want you to understand your value. So உன்னோட மதிப்பீடு என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். If you can understand your value, which means you have understood his value. So என்னோட மதிப்பீடு என்னங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தேவனோட மதிப்பீடையும் நம்ம புரிஞ்சுக்கணும். Imagine God is taking Isaiah from the world and showing him a glorious vision. ஆண்டவர் வந்து உலகத்துல இருந்து ஏசாயாவை தேர்ந்தெடுத்து மகிமையான பரலோக காரியத்தை தரிசனத்தை வந்து அவனுக்கு காட்டுறார். And if he is showing that vision, do you think he doesn't know that he has a problem? So அந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு காட்டுறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாதா அவனுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது? And in spite of him knowing that only he has a problem, but God is willing to show the vision to him. So அதையும் மீறி அவனுக்கு இருக்கு தெரிஞ்சா கூட அவனுக்கு வந்து அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு தரிசனத்தை காட்டணும்ன்றது ஆண்டவர் விரும்புறார். So what is the problem? The problem is with the man. So பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா வந்து மனுஷன் கிட்டதான் இருக்கு. So when he sees the holiness, he immediately, the man is trying to say, oh, I'm not like that, I am different. So அந்த பரிசுத்தத்தை பார்க்கும்போது உடனே வந்து மனுஷன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஓ நான் அந்த அளவுக்கு நான் அப்படி கிடையாது, நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமானேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கலாம். You know, we ourselves separate ourselves, say, oh, he's நம்ம அவர் வந்து ரொம்ப நல்லவர் நான் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே பிரிச்சு எடுக்கணும். See, that's where the devil played the fool with Adam. So அங்கதான் வந்துட்டு சாத்தான் வந்து ஆதாம் கிட்ட விளையாண்டு. So you are still not like God. So only after eating the fruit you will become like God. அப்படிதான் அவன் வந்து அவனை வந்து மடக்கணும் என்ன அப்படின்னா, நீ தான் ஆண்டவர் மாதிரியே கிடையாது, இந்த பழத்தை சாப்பிட்டாதான் நீ ஆண்டவர் போல ஆவ அப்படிங்கிற மாதிரி அவன் ப்ரூவ் பண்ணான். But the truth is, Adam was already created in the form or in the image of God. என்ன அப்படின்னா வந்துட்டு ஆண்டவரோட சாயல்லையே படைக்கப்பட்டவன் தான் ஆதாம். அது அவனுக்கு தெரியல. You know, see, if God already valued Isaiah, and so he didn't have any problem. So ஆண்டவர் வந்து ஏசாயாவை ரொம்ப அதிகமா மதிப்பிட்டு இருந்தாரு.
Oh, how do you know? Many times I have thought like this. Oh, is God really doing this for me? Am I? How can this come to me? I didn't do anything. நல்லது இல்லையே அப்ப எனக்கு எப்படி இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நானே நினைச்சிருக்கேன். How many of you have thought like that? இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம அப்படி நினைச்சிருக்கோம். நான் அதுக்கு வேர்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைச்சிருக்கேன். Am I getting this blessing? How is it possible? இந்த மாதிரி ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குதா, எப்படி சாத்தியம் அது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். Today, I want you to change your thought process. இன்னைக்கு வந்து உங்களோட தாட் ப்ராசஸ மாத்துங்க, திங்க் பண்ற விதத்தை மாத்துங்க. See, we always carry a law. You know, there is always the law, the fruit of good and evil, right and wrong. நன்மை தீமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ள எப்பவுமே நம்ம வச்சிருக்கோம். தப்பு ரைட், good bad, right wrong. நல்லது கெட்டது, தப்பு அப்படிங்கிற மாதிரி, சரி தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு always have a fight in that. சோ எப்பவுமே அதுல ஒரு போராட்டம் நமக்கு இருந்துட்டே இருக்கு. You know, last week's message, I believe I said, there is a voice which the law also speaks. போன மாசத்தோட மெசேஜ்ல நான் சொல்லியிருந்தேன் நியாய பிரமாணத்துக்கும் ஒரு வாய்ஸ் உண்டு. நியாய பிரமாணம் சொல்லுகிறது என்றால், this is the law says. You know what the law says? Which means the law speaks. The law speaks to you. நியாய பிரமாணம் சொல்லுகிறது என்றால் அப்படிங்கிற போது நியாய பிரமாணம் வந்து it seems like உங்க கூட பேசுது. நியாய பிரமாணம் பேசுது, பேசும். சொல்லுங்க பாப்போம். நியாய பிரமாணம் பேசும், ஆனா அது தேவன் பேசுகிறது இல்லை. You know, the law speaks, but it's not God speaks. You know, whenever you think you want to do something, you're like, did I, it's everything right? Can I now do that? You know, you always want to know, oh, I have prepared well, now I can face the exam. Otherwise, I cannot. So நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கோமா, இப்ப நான் ப்ரொசீட் பண்ணலாமா, எல்லாம் சரி பண்ணிட்டேனா அப்படிங்கறத செக் பண்ணிட்டே தான் ப்ரொசீட் பண்ணுவோம். Please listen to the previous messages carefully. I have explained everything, so I don't want to go back again. So போன மந்தோட மெசேஜஸ் போய் பாருங்க, அதுல உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருந்தேன். So the same thing is running in the mind of Isaiah. So அதே மாதிரியான காரியங்கள் தான் ஏசாயாவோட நினைவுலயும் ஓடிட்டு. When holy, holy, holy is given, he's like, no, according to the law, I am not with clean lips. So பசுத்தர் சொல்லும் போது எங்களை தெரியல, நான் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும்போது நான் வந்து அசுத்த உதடுள்ள மனிதன். And according to the law, I am with unclean people. So நியாயப்பிரமாணத்தின்படி நான் வந்து அசுத்தமான மனுஷங்க ஜனங்களோட இருக்கிறாங்க. Yeah. How does he know that he is having unclean lips? Because of the law. So எப்படி வந்து அவனுக்கு தெரியும் அசுத்த உதடு உள்ளவன் அப்படின்றது அவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்லுது. So God's voice is saying, you are already in my presence, don't worry. But in him, another voice is telling, no, you are still not good enough to be here in this place. ஆண்டவரோட சத்தம் வந்து சொல்லுது, நீ எனக்குள்ளதான் இருக்கிற அப்படிங்கறத சொல்லுது. ஆனா வந்து அவனுக்குள்ள ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது, என்ன அப்படின்னா வந்து இல்ல நீ வந்து பரிசுத்தமானவன் இல்ல அப்படின்னு. Simple. For the first time, if I want to speak in tongues, you know, everybody, really I'm speaking. Or God is really making me to speak. So முதல்ல அந்நிய பாஷை பேசும்போது நம்மளுக்குள்ள தோணும் இல்லையா, மேல நான் தான் பேசுறேனா இல்லைன்னா அவர் தானே பேச வைக்கிறாரா இல்லை நானே சும்மா மாதிரி பேசுறேனா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் இல்லையா. Even in a small thing, we don't have the faith. சின்ன விஷயத்துல கூட நம்மளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. Because we don't value ourselves. ஏன்னா நம்மள நம்ம மதிப்பிடுறது கிடையாது. So now you understand the problem of value. இப்ப புரியுதா உங்களுக்கு அந்த மதிப்பிடுறதோட பிரச்சனை என்னன்னு? You need to think big about yourself. So உங்களை பத்தி ரொம்ப உயர்வா நீங்க வந்து நினைச்சே ஆகணும். Unless you don't value yourself, you cannot value God in your life. So நம்மள நம்ம வேல்யூ பண்ண முடியல, நம்மள நம்ம வந்து உயர்வா மதிப்பிட முடியல அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆண்டவரை நம்ம உயர்வா மதிப்பிட முடியாது.
problem is, the eldest son in the prodigal son story, the eldest son, the father is saying, whatever belongs to me belongs to you. So அந்த கெட்டகுமாரன் கதையில வந்து அந்த மூத்த குமாரன் கிட்ட வந்துட்டு தகப்பன் சொல்றாரு, எனக்கு என்னெல்லாம் எனக்குரியதோ அது எல்லாமே உனக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. The problem is he's not able to believe that everything is in. He has to please the father so that he can have some celebration. So பிரச்சனை வந்து இந்த மூத்த குமாரன் கிட்ட உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு அவனால அவன் தகப்பன் சொன்னதை வந்து நம்ப முடியல. ஏன்னா வந்து எதையாவது ஒண்ணு தெரிஞ்சு என் தகப்பனை வந்து நான் வந்து பிரியப்படுத்தி நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். So every time we want to please God so that some favor we can get. So நம்மளும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கோம். அப்பதான் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். But God is pleased when you understand, no, I am good enough to have this. I cannot have this sickness. I cannot have this problem. It has no authority over me. I am on a different breed. So ஆண்டவர் எதுல வந்து ரொம்ப பிரியமா இருக்கிறாரு அப்படின்னா, நாம வந்து அவரை எப்படி நம்ம மதிப்பிடுறோம், அதாவது நான் எவ்வளவு மதிப்புள்ளவள், நான் எவ்வளவு மதிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த சிக்னஸ் என் உடம்புல இருக்கக்கூடாது, இது எனக்கு வந்து நடக்காம இருக்கக்கூடாது, இது எனக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கிளைம் பண்ணுவோம். அதுல அந்த ஒரு விசுவாசத்தை நம்ம அப்பா வந்து அதுல ரொம்ப சந்தோஷப்படுவோம். Hallelujah. See, I want to tell you something. In the past few months, for the past few weeks, God has been speaking to me about something. So கடந்த ஒரு வாரமாக ஆண்டவர் வந்து சில வாரங்களாக ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை குறித்து என் கூட பேசிட்டு இருந்தார். He was asking me a question. என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. He was asking me, am I more than enough for you? அப்ப அவர் கேட்ட கேள்வி வந்து am I more than enough for you in every part of your life? So உன்னோட வாழ்க்கையில உள்ள எல்லா காரியங்கள்லயும் நான் உனக்கு நிறைவான தேவனா இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். That's the right word. நிறைவானது. And I was like, okay. I was like, the feeling of I still don't have this was troubling me, and God was asking me this question. So எனக்குள்ள வந்துட்டு நான் எனக்கு இன்னும் இது கிடைக்கலையா, எனக்கு இன்னும் இந்த மாதிரி கிடைக்கலையா, எனக்கு இன்னும் அந்த மாதிரி கிடைக்கலையா அப்படின்னு எனக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துட்டு இருந்ததை ஆண்டவர் வந்து கேட்கிற மாதிரி அப்படி அவர் வந்து அதை குறிச்சு கேட்க. So whenever I felt that I'm missing out something, I used to say, Lord, even in this area which I feel that I'm still missing, no, your fullness is there for me. So ஒவ்வொரு காரியத்திலயும் என் லைஃப்ல உள்ள எதெல்லாம் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்தந்த இடத்துல வந்து இல்ல நான் வந்து ஈவன் அதை நான் மிஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட, ஆனா அந்த காரியத்திலையும் நீங்கள் எனக்கு நிறைவான தேவனா இருக்கிறீர் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு நான் சொன்னேன். When I began to say that, and I began to practice that, it was very difficult in the beginning, but when I began to practice that, I began to see miracles. So அத வந்து நான் என்னோட வாழ்க்கையில வந்து நான் வந்து ஒரு பழக்கமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா ஆரம்பத்துல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க நான் நிறைய மிராக்கிள் பார்க்க ஆரம்பிச்சேன். அதிசயங்களை என் வாழ்க்கையில நான் பார்க்க ஆரம்பிச்சேன். Simple is when I felt, my son was coming from a different place. He was traveling in bus and he was coming. என்னோட பெரிய மகன் வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தான். And morning he has to reach by 6:20. 6:20 அவன் வந்து சென்னை வந்து ரீச் ஆகணும். And we are trying to call him from 6:15. So 6:15 இருந்து அவனை கூப்பிட்டு இருக்கோம், போன்ல கூப்பிட்டு இருக்கோம். And 4 calls, 5 calls. I am calling 5 times. He's calling and he's not picking up the call. So நானும் கால் பண்ணிட்டே இருக்கேன், மனைவியும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. 5, 6, 7, 8 தடவை கால் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு கால் கூட அவன் என்ன எடுக்கவே இல்லை. And my thought began to run like, what happened? Did something happen? What are so much of fear started. So உடனே வந்து எனக்குள்ள வந்துட்டு பல விதமான ஐயோ என்ன தெரியலையே, ஏர்போர்ட் எடுக்கல, பயங்கர பல விதமான கோணத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். But immediately I just said, even in this place, even in this situation, I will see your fullness. So ஆனா உடனே வந்து அதை நிதானிச்சுட்டு, இல்ல இந்த
சூழ்நிலையிலையும் இந்த இடத்துலயும் உங்களோட நிறைவை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் I'm going to see your fullness. So, உங்களோட நிறைவை நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. And I said, because of your fullness in me, I am not an ordinary person. So, உங்களோட நிறைவு எனக்குள்ள இருக்கிறனால நான் சாதாரண மனுஷன் இல்ல அப்படிங்கறத நான் So I speak to the situation. I said, in the name of Jesus, I want my son to call me right now. Whatever he may be, let him pick the phone. I command him to pick the phone right now in Jesus' name is what I said. சோ இந்த சூழ்நிலையை பார்த்து நான் வந்து கமாண்ட் பண்ணேன். இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பேசினேன் என்ன அப்படின்னா, எதவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு என் பையன் இப்ப கால் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பேசுறேன். Immediately, the very next minute he called. சோ அதுல ஒரு 2 நிமிஷம் கூட இல்ல, 2 நிமிஷம் கூட 1 நிமிஷம் கூட இருக்காது, உடனே இமீடியட்டா அவன் எனக்கு கால் பண்ணான். And that problem was solved. அந்த பிரச்சனை வந்து You can also do the same. சோ இதே இதை நீங்களாவும் செய்ய I முடியும். can give you so many examples. நிறைய வந்து உதாரணங்கள் என்னால கொடுக்க முடியும். You know, God has been, the other day my son came and said, Daddy, I'm feeling so depressed. சோ ஒரு நாள் வந்து என் பெரிய மகன் வந்து என்கிட்ட சொல்றான், நான் ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். We began to talk to him. அவனோட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். And suddenly I said, God, your fullness is with me. அப்ப நான் வந்து நினைச்சேன், வந்து ஆண்டவரே உங்களோட நிறைவு வந்து எனக்குள்ள இருக்குதுல்ல. So I am you and you are me. சோ நான் உங்களிலும் நீங்க என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன். Then I began to talk. God gave me examples which was beyond my own imagination. அப்ப நான் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்ச போது நிறைய உதாரணங்கள் வந்து நான் கொடுத்தேன். அது என்னோட கற்பனைக்கும் மேற்பட்டது. I didn't even know from where I got that example. சோ அந்த உதாரணங்கள்லாம் நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. And that's how wonderfully God began to minister in my son's life. சோ அப்படி அருமையா வந்து என்னோட பையன் கூட உட்கார்ந்து பேசும்போது ஆண்டவர் வந்து இடைப்பட ஆரம்பிச்சார். So when you realize for a minute, no, I am in the fullness of God. சோ நீங்களும் அதே மாதிரிதான் அந்த பிரச்சனையில வந்து ஒரு நிமிஷம் நிதானிச்சு, இல்ல ஆண்டவரோட நிறைவுலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, you will see a big change. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களும் பாப்பீங்க. Hallelujah. I'm going to conclude. நான் முடிக்க போறேன். So whatever you may be going through, சோ எந்த சூழ்நிலையில நீங்க போய் கொண்டிருந்தாலும், God the Father is present here to address it for you. சோ தேவன் நம் தகப்பன் இங்க நம் நடுவுல இருந்து இருக்கிறாரு. உங்க பிரச்சனையை குறித்து அவர் அட்ரஸ் பண்ணுவார். Today morning as I was praying, இன்னைக்கு காலையில நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது the Holy Spirit gave me a revelation. சோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு. I want everyone to close your eyes. எல்லாரும் உங்க கண்களை மூடி. You may be going through a continuous battle. சோ தொடர்ச்சியா உள்ள பிரச்சனைக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம், போராட்டத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். I am seeing like someone who is going through a backsliding. சோ ஒருத்தரை பாக்குறேன், பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் பின்மாற்றத்தின் அனுபவத்துல இருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். And today God wants to address that for you. Today God wants to address that. சோ இன்னைக்கு வந்து ஆண்டவர் அதை வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. Whoever you are. யார் வேணாலும் இருக்கலாம் நீங்க. But I tell you, you are more valuable than your backsliding. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப மதிப்பிடக்கூடியவங்க, மோர் தேன் நீங்க உங்களோட விலை. உங்களுடைய பின்மாற்றத்தை விட உங்க விலை ரொம்ப அதிகம், உங்க மதிப்பு ரொம்ப அதிகம். Hallelujah. Every backsliding is breaking today. Every backsliding right now. I see the power of God flowing right now in this place. You may be watching me in my Zoom, or you can watch me in the YouTube, or in the God is speaking to you right now. Every backsliding, you just need to know your value. As you look into the value, your backsliding will come to an end. Yes, all that you're missing is you're missing your value. Thank you, Jesus.
Thank you, Lord. Prasannam, Prasannam, Deva Prasannam. Hallelujah, Prasannam, Prasannam, Deva Prasannam. Hallelujah, Prasannam, Prasannam, Deva Prasannam. Hallelujah, Prasannam, Prasannam, Deva Prasannam. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, சேரணுமே, இன்னும் சேரணும். Hallelujah, Prasanna, Prasanna, Deva Prasanna.